பாஸ், மார்னிங் ப்ரீ மார்க்கெட்டுக்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ஹை வாலட்டில் செஷன் இருக்குன்னே சொல்லலாம். இது காலையில் நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் சைட்வேஸாக இருந்தது. ரேட் கட் அனௌன்ஸ் பண்ண உடனே பேங்க் நிஃப்டி ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. RBI எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 25 பேசிஸ் பாயிண்ட் அவங்க ரேட் கட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஜிடிபி அந்த அளவுக்கு பாசிட்டிவான நியூஸாக இல்லை. 6.7% தான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எதிர்பார்த்தது ஒரு 7% கிட்ட எதிர்பார்த்தாங்க. இந்த அளவுக்கு ரேட் கட் பண்ணி கூட ஜிடிபி இவ்வளோ தானா அப்படின்னு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னவோ மார்க்கெட் அக்ரெசிவ் ஃபால் ஆரம்பிச்சது. நம்ம ஆப்ஷன் ஸ்டாரில் MSVல தெளிவாகவே தெரிஞ்சது. வாங்க நம்ம சார்ட்டை செக் பண்ணலாம். 23,650 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். 1 hour மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் சைட்வேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் புட் சைடில் தான் மூவ்மெண்ட் கொடுத்தது. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் MSV பார்த்தீங்கன்னா புட் சைட் ஃபுல்லாக க்ரீன் இருக்கு, அடுத்து கால் சைட் ஃபுல்லாக ரெட் இருக்கு. க்ரீன் இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த சைட் ஃபுல்லாக பை பண்ணுறாங்க. ரெட் இருந்ததுன்னா அந்த சைட் ஃபுல்லாக செல் பண்ணுறாங்க. RBI நியூஸ் வரப்போ நம்ம டேரக்ட் மீட் குரூப்லேயே சொல்லியிருந்தோம், இப்படி புட் ஆப்ஷன் சைட் தான் மூவ்மெண்ட் ஆகுன்னு. ஹை வாலட்டில் சமயத்தில் STR + MSV இன் 1 minute நம்ம காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். RBI ரேட்க்கு 25 பேசிஸ் பாயிண்ட் அவங்க கட் பண்ணியிருந்தா கூட மார்க்கெட் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கல. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் தான் ஆச்சு. ஏன்னா புட் சைடில் தான் பை வச்சிருந்தாங்க. இது நமக்கு மார்க்கெட் நியூஸ் வர்றதுக்கு முன்னாலேயே நம்மளோட MSVல தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு தெளிவான STRல கிராஸ் ஓவர் கிடைச்சா மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கும்.